பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திமுகவிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் அவர்களை இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய முதலமைச்சர் பேட்டியில பேசும்போது ஒன்றிய அரசுக்கு எங்களால வரி தர முடியாதுன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு செகண்ட் போதும், ஆனா கூட்டாட்சி தத்துவத்துக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் நாங்க கட்டுப்பட்டு இருக்கிறோம் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. இந்த கால் எடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? மேலும் ஒன்றிய அரசு வந்து மிரட்டி பாக்குறாங்க, நாமளும் ஒரு சைடு மிரட்டி பார்ப்போம் அப்படிங்கிற வகையில் இது வருதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குது. உங்களுடைய பதில் என்ன சார்? சார், அதாவது சமீப காலமா நாகரிகமான ஒரு தலைவரை வந்து நீங்க பார்க்கணும்னா இந்தியாவிலேயே வந்து தளபதி மட்டும்தான். அது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னா, ஆளுநர் உரையை பத்தி உங்களுக்கு தெரியும். இந்த ஆளுநர் எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ் உணர்வுகளையும் மதிக்காம செயல்படுறாருன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஆளுநரையே ஒவ்வொரு முறையும் சட்டமன்ற கூட்டத்துக்கு நம்ம கூப்பிடுறோம். ஆனா பக்கத்து மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆளுநர் இல்லாம தான் சட்டமன்ற கூட்டமே நடத்துறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு மரபோட மாண்போட இந்த இந்திய ஒன்றியத்தோட கூட்டாட்சி தத்துவத்துக்கு நேர்மையா வெளிப்படையா செயல்படுற ஒரு தலைவர் யாருன்னா தளபதி மட்டும்தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா ஒரு உணர்வோட நீங்க விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதோட பின்விளைவை நீங்க ரொம்ப சந்திக்க வேண்டியது இருக்கும். நீங்க வந்து திமுகன்ற ஒரு இயக்கமோ தமிழ்நாடுன்ற ஒரு மக்களும் நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க. நீங்க எங்களுக்கு வேண்டான்ற ஒரு மொழிய திணிக்க வேண்டிய அவசியம் முதல்ல எங்கிருந்து வருது? நீ ஏத்துக்கிட்டாதான் நான் நிதி தருவேன்ற ஆணவம் எங்கிருந்து வருது? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ, இந்த இந்திய ஒன்றியத்துக்கு இந்த நாட்டுல என்ன உரிமை இருக்கோ, அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லி இருக்கோ அதேதான் ஒவ்வொரு மாநிலத்துக்கான உரிமையும் இருக்கு. உங்களால ஒரு சட்டமன்ற ஒரு நாடாளுமன்றத்துல ஒரு சட்டத்தை இயற்ற முடியும்னா எங்களாலையும் ஒரு சட்டமன்றத்துல ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியும். உங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வு இருக்குதோ, எந்த மாதிரியான அதிகாரங்கள் இருக்கோ அதேதான் இந்த மாநிலத்துக்கான அதிகாரம் இருக்கு. அப்போ நீங்க வந்து இந்த திட்டத்துல சேர்ந்தாதான் நான் நிதியை கொடுப்பேன்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க எதோட விளையாடுறீங்க சார்? இந்த நாட்டுல மொழிக்காக உயிர் நீத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தேவையில்லாம மூன்றாவது மொழிப்பாடு திணிக்காதீங்கன்னு சொல்றோம் நாங்க. நீங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் உங்களுக்கு விஷயம் தெரியாம நீங்க விளையாடுறீங்க. பிஜேபி நண்பர்களுக்கோ ஆணவம் தலைக்கு ஏறி நிக்குது. இது மத்த மாநிலம் மாதிரி கிடையாது. இந்த மாநிலம் வேற மாதிரியான மாநிலம். இந்த மாநிலத்தை நீங்க தொட்டீங்கன்னா பின்விலை வேற மாதிரி இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் தளபதி வந்து சொன்னது 100% சரி. நீங்க வந்து நான் ஒத்துக்கிட்டாதான் நிதி கொடுப்பேன்னு சொல்றீங்கல்ல. நான் ஒரே கேள்வி கேட்கிறேன் சார். இந்த நாட்டை இணைக்கும் போது என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? உங்களோட மொழி காப்பாற்றப்படும், உங்களோட கலாச்சாரம் காப்பாற்றப்படும், உங்களோட பண்பாடு காப்பாற்றப்படும் சொன்னீங்களா சொல்லலையா? 546 சமஸ்தானங்களை இணைக்கும் போது நீங்க சொன்னீங்களா சொல்லலையா? குஜராத்ல அவ்வளவு பெரிய செலவு வச்சிருக்கீங்களா ஒருத்தருக்கு? அவர் என்ன மாதிரியான வாக்குறுதி கொடுத்து இந்த நாட்டை இணைச்சாரு சொல்லுங்க பாப்போம். பல்வேறு இனங்களும் பல்வேறு மொழியும் பல்வேறு தேசிய இனங்கள் கொண்ட நாடு சார் இந்த நாடு. இந்த நாட்டுல நீங்க மூன்றாவது ஒரு மொழியை திணிக்கிறதுக்கு நீங்க கொல்லைப்புற வழியா நீங்க திணிப்பீங்கன்னா உட்காந்து வேடிக்கை பார்க்க முடியுமா? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு தர முடியாதுன்னு சொல்றதுக்கு? நீங்க பேசுனீங்க, நாங்க செஞ்சா என்ன பண்ணுவீங்க? உங்களால என்ன பண்ண முடியுங்களா? வேற மாதிரி ஒரு நேருல இருந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத்ல இருந்து எல்லாரும் எங்களை பார்த்து திரும்ப போயிருக்காங்க. சொன்ன வாக்குறுதில இருந்து மாத்தி இருக்காங்க. அவங்களோட எல்லாம் நீங்க பெரிய தலைவர்லாம் கிடையாது. சரிங்களா? தர்மேந்திர பிரதான் அவர்கள் உங்களுக்கு தான் 5000 கோடி நஷ்டம், உங்களுக்கு தான் கிடைக்காம போகுது அப்படின்னு சொல்றாருல்ல, அது எப்படி பாக்குறீங்க? முட்டாள்தனமான வார்த்தை சார். என்ன 5000 கோடினா 5000 கோடிக்காக எங்க மொழியை நாங்க அடமான வைக்கணுமா? தளபதி நீங்க சொன்னாரு இல்ல சார், 10,000 கோடி கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம், எனக்கு என் மொழி தான் முக்கியம், என் மக்கள் தான் முக்கியம், என்னோட இனம் தான் முக்கியம் சொன்னாரு. 5000 கோடி வச்சு பயமுத்துறீங்களா? தமிழ்நாடுடைய பட்ஜெட் என்ன சார்? இன்னைக்கு இந்தியாவிலேயே தேசிய சராசரி வருமானம் யாருக்கு அதிகம்? அதிகப்படியான ஜிடிபி கொடுக்குற மாநிலம் எது சொல்லுங்க சார்? 9% சார். இன்னைக்கு 2வது மாநிலம் தமிழ்நாடு. மகாராஷ்டிரா நம்பர் 1. உங்களோட மொழியை அங்க பேசுறாங்க, அது மராட்டி. இது தமிழ்நாடு, இது தமிழ். நீங்க சொல்ற மும்மொழி கொள்கையில ஒன்னாங்க இல்லையா? நாங்க வளர்ச்சி கொடுத்துருக்கோமா இல்லையா? தேசிய சராசரி என்ன? கல்வி சராசரி நீங்க இன்னொரு 30 வருஷம் கழிச்சு கொண்டு வர போற தேசிய சராசரி நாங்க இன்னைக்கு கொண்டு வச்சிருக்கோம். எங்களுக்கு நீங்க கல்வி பாடம் எடுக்கிறீங்க. உயர்கல்வியோட உங்க நிலைமை என்ன, எங்க நிலைமை என்ன? குஜராத் மாடல் இந்த நாட்டை வழிநடத்துன்னு சொன்னீங்களே, குஜராத் கல்வியோட தரம் என்ன சார்? இன்னைக்கு முதல் 10 இடத்துல குஜராத் இருக்கா? உத்தரப்பிரதேசம் இருக்கா? மத்திய பிரதேசம் இருக்கா? ராஜஸ்தான் இருக்கா? பிஜேபி ஆளுநர் எந்த மாநிலத்தில் இருக்கு சொல்லுங்க? எங்களுக்கு பாடத்தை பத்தியும் மொழியை பத்தியும் கலாச்சாரத்தை பத்தியும் பாடம் எடுக்கிறீங்க. நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுங்க. கொடுக்க முடியாதுன்னா பின்னிலைவு ரொம்ப மோசமா இருக்காங்க. திரும்பவும் சொல்றேன், திமுகன்னு ஒரு முகம் இருக்கு. அது தளபதிக்கு முன் தளபதிக்கு பின்னு ஒண்ணு இருக்கு. தளபதி வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல திமுகவோட முகமே மாறி இருக்குது. இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க அது தெரியாம தேவையில்லாம எங்களை கலரிட்டு இருக்கீங்க. நீ ஏத்துக்கிட்டாதான் பணம் கொடுப்பேன்ற வார்த்தைலாம் ஆணவத்தோட உச்சம். நான் தெளிவா சொல்றேன், வேண்டாம். நெருப்பு தொட்டா சுடுன்னு சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. அதுல ஒரே ஒரு வார்த்தையில எல்லாமே அடங்கி இருக்கு.
மீதி வார்த்தையெல்லாம் நாங்க பேசணும்னா அது நல்லா இருக்காது. உங்களை விட நாங்க ரொம்ப மோசமானவங்க, சரிங்களா? அது எங்களுடைய வேண்டாம். அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். எங்க கூட இந்த மொழியில விளையாடுற வேலையை மட்டும் வச்சுக்காதீங்க. நல்லத்தனமா சொல்றேன், எங்களுக்கு சேர வேண்டிய நிதியை கொடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இப்போ வரி தர முடியாதுன்னு அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் எந்த அடிப்படையில அவர் சொல்றாரு? இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பொதுவா இந்த நிதி தொடர்பான பிரச்சனை வரும்போது மக்கள் கிட்ட இருந்து எனக்குடைய கேள்வி என்ன, அவன் தான் காசு தர மாட்டான்ல, நீங்க ஏன் வந்து வேஸ்டா வரி கட்டிட்டு இருக்கீங்க? இப்ப சீமான் போன்ற நபர்கள் கூட வரி தர முடியாதுன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருந்தாரு. இந்த வாதங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? முதலமைச்சர் அவர்கள் எதன் அடிப்படையில வரி தர முடியாது அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்காரு நினைக்கிறீங்க? இல்ல, நிதி தர முடியாதுன்னு அவர் வந்த வார்த்தை என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி, அதாவது அதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க எப்படி பொறுப்பற்று பேசுறீங்களோ அதாவது ரொம்ப முக்கியம். மாநில கூட்டாட்சிக்கும் மொழி உரிமைக்கும் எப்படி பொறுப்பு இல்லாம நீங்க நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி எங்களால நடந்துக்க முடியும். ஆனா நாங்க அப்படி இல்லைன்ற வார்த்தையோட அர்த்தம். வரி நீ கொடுக்க மாட்ட அப்படின்னு இப்போ சிலர் எல்லாம் பேசுறாங்களே, நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பாருங்கன்றதெல்லாம் சிலர் சொல்றாங்கல்ல. என்ன பண்ண முடியும்ன்றது அவங்களுக்கு தெரியாம சிலர் பேசுறாங்க. இந்த நாட்டுல வந்து அரசியலமைப்பு சட்டம் தான் மிக உயர்ந்தது. இன்னைக்கு தளபதி சொல்ற வார்த்தையோட அர்த்தம் நீங்க வந்து சிந்திச்சு பார்க்கணும். நாங்க சொன்னா என்ன பண்ண முடியும் உங்களால அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நியாயமான கேள்வி சார். அதாவது ஒரு கேள்வி எந்த இடத்துல பேசப்படுதுன்னு ரொம்ப முக்கியம், எந்த நேரத்துல பேசப்படுதுன்னு முக்கியம். நம்ம பல பேரை பார்த்திருப்போம். மாநில உரிமையை குழி தோண்டி புதைச்ச கட்சிகள் இருக்கு இங்க. ஆனா திமுக எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியாலும் அந்த மாநில உரிமையை எந்த இடத்துல விட்டு கொடுக்காத ஒரு இயக்கம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சார். திமுக எதிர்கட்சி, தளபதி எதிர்கட்சி தலைவர். அன்னைக்கு ஆளுநர் வந்து மாநிலம் முழுவதும் ஆய்வு செய்ய போறேன்னு சொல்றாரு. அது எங்களுக்கு அவசியம் இல்லை, நம்ம வீட்டுல உட்காந்துருக்கலாமே. ஆனா அன்னைக்கு கருப்பு கொடி காட்டின இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அன்னைக்கு அதிமுக வேடிக்கை பார்த்தது. இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்க அதிமுக அந்த செயல்பாட்டை கொஞ்சம் பாருங்க. இங்க பேச கூட தயாரா இல்ல. இங்க எதிர்கட்சியாவோ ஆளுங்கட்சியாவோ மக்களுக்கான ஒட்டுமொத்த தலைவனாவோ இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைவனா வாழ்ற தளபதிக்கு மட்டும்தான் முழு தகுதி இருக்கு. இன்னைக்கு அவர் சொல்றாரு இல்ல, வரி கட்டாம போனேன்னு நீங்க சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனா அப்ப கூட அவர் அந்த தலைமை பண்போட அவர் பேசுறாரு. உங்களை மாதிரி அந்த தலைமை பண்புனா என்னன்னே தெரியாம பேசல. அதுதான் அவருடைய அனுபவம். வெளிப்படையா சொல்ற, மோடியை விட அரசியல் வாழ்க்கையை விட தர்மேந்திரன் பிரதாப் அரசியல் வாழ்க்கையை விட அனுபவம் தளபதிக்கு அதிகம். 50 வருஷத்துக்கு மேல பொது வாழ்க்கையில இருக்காரு அவரு. மிசா காலத்துல ஜெயிலுக்கு போனவர் அவரு. மோடியும் தர்மேந்திர பிரதாப்பும் போனாங்களா? சொல்லுங்க. யார்கிட்ட யாருங்க பாடம் எடுக்கிறது? எங்களுக்கு நீங்க பாடம் எடுப்பீங்களா? இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்துக்கும் ஒரு பிரச்சனைனா திமுகவோ தளபதியோ யாருமே வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. திரும்பவும் சொல்றேன், ஆட்சியோ அதிகாரமோ அது எங்க தோல்ல இருக்க துண்டு மாதிரி. ஆனா மொழியோ இனமோ பண்பாடோ கலாச்சாரமோ இது எங்களுடைய மானம் மாதிரி. அதை எந்த காலத்திலையும் யாருக்காகவும் விட்டு தர மாட்டோம். இன்னைக்கு தர்மேந்திர பேசலாம், இல்லைன்னா சில அறவேக்காடு அரசியல்வாதிகள் பேசலாம். ஆனா நாங்க பேசல. ஆனா எங்களை பேச வச்சீங்கன்னா விளைவு பின்விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். திரும்ப சொல்றேன், பிஜேபின்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டுல இருக்கவே இருக்காது. வேரோட வேரடி மண்ணோட புடுங்கி தூக்கி போட்டு போயிடுவோம். இப்போ நீங்க வரி தர முடியாதுன்னு சொன்னா உங்க மேல 356 பாயும் அப்படின்னு சொல்லி எஸ்ஆர் பிஜேபி சேர்ந்த 356 எப்ப சார் பயன்படுத்துவீங்க? நான் உங்க பாக்கெட்ல இருக்கிற இதுவாது இஷ்டத்துக்கு பயன்படுத்துறதுக்கு. எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு அப்புறம் என்ன சார் நடந்தது? எத்தனை மாநிலத்தில் ஆட்சி கழிச்சிட்டீங்க சார்? மணிப்பூர்ல எத்தனாயிரம் பேர் செத்தான் சார், எத்தனாயிரம் பேர் வாழ்வாதாரத்தை இழந்தான் சார். அப்பெல்லாம் உங்களுக்கு ஆர்டிகல் 356 தெரியலையா உங்களுக்கு? குஜராத் கலவரத்துல எத்தனாயிரம் பேர் செத்தான் சார், அப்பெல்லாம் ஆர்டிகல் 356 உங்களுக்கு தெரியலையா? மத ரீதியா அந்த நாட்டை பிளவுபடுத்துறீங்களா, அப்பெல்லாம் உங்களுக்கு ஆர்டிகல் 356 தெரியல? எங்க உரிமைக்கும் எங்க இனத்துக்கான பிரச்சனையை பத்தி நாங்க பேசுறோம். என்னவோ அந்த ஆர்டிகல் 356 பயன்படுத்துங்க, பாத்துக்கலாம். பயன்படுத்துறீங்களா நீங்க? வேற ஏதாவது இந்த காமெடி எல்லாம் வேற எங்கேயா போய் சொல்லுங்க சார். இந்த பூச்சாண்டி வேலை வேற எங்கேயா காட்ட சொல்லுங்க. எங்க கிட்ட எல்லாம் வேலைக்கு ஆகாது. உங்களோட எங்களுக்கு சட்டம் தெரியல. சுப்பிரமணிய சாமி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல ஹிந்தி கத்துக்கிறத தமிழ்நாட்டு மக்கள் ஹிந்தி கத்துக்கிறது வந்து யாராலையும் தடுக்க முடியாது, அப்படி தடுத்தா 356 பாயும் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படும் சொல்லி அவரும் எச்சரிச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது 1991லயே ஏற்கனவே இந்த சட்டத்திட்டத்தை பயன்படுத்தி நாங்க ஆட்சி கலைச்சிருக்கோம். அதுக்கு பின்னாடி நடந்த தேர்தலில் திமுகவால 2 எம்எல்ஏ சீட்டுகள் தான் பெற முடிஞ்சது. அந்த நிலைமையை திரும்பவும் கொண்டு வந்துடாதீங்க அப்படிங்கிற வகையில ட்வீட் பண்ணியிருக்காரு. இது வெளிப்படையான மிரட்டல் மாதிரி தெரியுதா சார்? எப்படி பாக்குறீங்க? நானே சில வார்த்தைகள் நாகரிகமா பேசணுன்றதுக்காக இந்த இதெல்லாம் பேசுறேன். அதெல்லாம் இல்லாதவங்க பேசுறது மேல் பாடியில, சரிங்களா? அதுல என்ன இருக்கணுமோ அதை வச்சு பேசணும். ஆர்டிகல் 356 பயன்படுத்தி நீங்க ஆட்சியை கலைச்சிருங்க.
200 தொகுதி தலைவர் சொல்லியிருக்காரு, 234 நாங்களே ஜெயிக்கிறோம். என்னது இதெல்லாம் பேச்சு? இதுல 91 ஆமா 91 ஆட்சி கலைச்சிங்க, நாங்க இல்லைன்னா சொன்னோம். 2 தடவை ஆட்சி இழந்திருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலையே. எதுக்காக இழந்தோம்? இனத்துக்காகவும் மொழிக்காகவும் இழந்திருக்கோம். ஒரு தடவை சுயநலத்துக்காக இழக்கல உங்கள மாதிரி. எங்க வந்து யார்கிட்ட சார் பாடம் எடுக்கிறாங்க இவங்க? தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி உங்களுக்கு தெரியல. திரும்பவும் சொல்றேன், எங்களுக்கு அதிகாரம் 2வது பட்சம் தான். எங்களுக்கு இனமும் மானமும் கல்வியும் தான் முக்கியம். நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். இதுதான் பெரியாரோட வார்த்தை, அண்ணாவோட வார்த்தை, தலைவர் கலைஞரோட வார்த்தை, நீங்க தளபதியோட வார்த்தை. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. திரும்பவும் சொல்றேன், எதுல வேணா விளையாடுங்க, மொழியில விளையாடாதீங்க. இந்த ஆர்டிகல் 356 பயன்படுத்துவேன், நாங்க ஆட்சி கலைப்பேன், எங்க கிட்ட எல்லாம் பயன்படுத்தாதீங்க. சரிங்களா? நாங்கெல்லாம் இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே எங்க மக்களுக்கும் எங்க மண்ணுக்கும் எங்க இனத்துக்கும் ஒண்ணுனா சும்மா எல்லாம் இருக்க மாட்டோம். நீங்க ஆட்சி கலைச்சிருவன்ற பூச்சாண்டி வேலையெல்லாம் உங்களுடைய அடிமைகள் இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி நபர்கள்கிட்ட போய் பயன்படுத்துங்க. நீங்க எத்தனை பேரை சொன்னாலும் சரி, யாரை காட்டி பயமுத்தினாலும் சரி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே நீங்க கொண்டு வந்தாலும் சரி, நாங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த மக்களுக்காக, இந்த மொழிக்காக, இந்த இனத்துக்காக விட்டு கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்குற இயக்கம் இல்ல. ஒவ்வொரு தடவையும் நான் சொல்றேன், எங்களுக்குன்னு ஒரு எமோஷனல் இருக்கு. அந்த எமோஷனலோட தொடாதீங்க, எங்க எமோஷனோட நீங்க விளையாடாதீங்க. திரும்ப திரும்ப சொல்ற, அது வேண்டாம், தப்பா போய் முடியும். எச்சரிக்கிறேன் நான். நிதி வந்து உங்க வீட்டு காசு இல்ல. நான் கேட்கிறேன், இதே மோடி குஜராத் முதலமைச்சரா இருக்கும் போது அன்னைக்கு நடைபெற்ற கூட்டத்துல அவர் என்ன உங்க மாமா வீட்டு காசா கொடுக்குறேன்னு கேட்டாரா கேட்கலையா சார்? கண்டிப்பா. பார்த்தமா இல்லையா? அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு? முதலமைச்சரா ஒரு பேச்சு பேசுவீங்க, பிரதமர் ஆனவன வேற வச்சு பேச்சு பேசுவீங்களா நீங்களா? யார் வீட்டு காசை கொடுக்கு? நானே அதை திருப்பி உங்க மாமா வீட்டு காசை கொடுக்குறேன். நீங்க சொன்னது நான் சொன்னது இல்ல, நீங்க சொன்னதை திருப்பி சொல்றேன் நானு. எங்க வீட்டு காசு நாங்க கட்டுற வரி பண்ணோம். வரி உரிமையை இருக்குதுன்னு தானே நீங்க வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்து ஒட்டுமொத்த மாநிலத்தில வரி உரிமையை பறிச்சீங்க. நேரடி வரி வருவாய்னு ஒண்ணு இருக்கு, மறைமுக வரி வருவாய்னு ஒண்ணு இருக்கு. நேரடியா இதெல்லாம் வசூல் பண்ணீங்க, மறைமுகமா சார். எங்களுக்கு அதிகாரம் இருக்கு சார், எங்களாலையும் முடியும் சார். நாங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான் சார், உங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு நடைமுறைப்படுத்துங்க. எதுவா இருந்தாலும் பேசுங்க. தேவையில்லாம பேசுறது, வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாது. திரும்பவும் சொல்றேன், இந்த வாய் வந்து உங்களை உயரத்திலேயே உட்கார வைக்கும், கீழே தூக்கி போட்டுரும். இந்த நாடு இல்ல, இந்த உலகம் பல்வேறு சகர்வாதிகளை பார்த்திருக்கு. நீங்க இன்னைக்கு வெளிப்படையா சொல்றேன் சார், இந்த நாட்டுல இந்தி மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னா எதுக்கு சார் குஜராத்னு ஒரு மாநிலம் உருவாச்சு? மொழியால இந்த மாநிலத்தை பிரிச்சீங்களா இல்ல நிலப்பரப்பு அடிப்படையில் மாநிலத்தை பிரிச்சீங்களா? சொல்லுங்க சார், பேசுற அறிவாளிங்களா? இன்னைக்கு பங்களாதேஷ்னு ஒரு நாடு மொழியால உருவாச்சா வேற ஏதாவது உருவாச்சு சார்? உலகம் முழுக்கவே மொழியால தானே சார் பிளவு வருது. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் தெரியாம, பேசிக் அறிவு தெரியாம ஏதோ பேசுனா நாங்க பேசினா தாங்க மாட்டீங்களா? நீங்க அறிவு கட்டத்தனமா சில நபர்கள் பேசுறாங்க பாரு, அதை விட மரியாதை நாங்க பேசுவோம். நீங்க பேசுறீங்க, நாங்க திரும்ப ரியாக்ட் பண்றோம். ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க தான் காரணம் எல்லாத்துக்கும். எங்க பொறுமையே சோதிக்காதீங்க. இப்போ நிதி தொடர்பான பிரச்சனை வந்து மொழி சார்ந்த ஒரு பிரச்சனையா எடுத்துட்டு போயிட்டு அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்குது. உண்மையாலுமே 2000 கோடியை திரும்ப பெறுவதுதான் நோக்கமா, இல்ல இந்த ஹிந்தி மொழி திணிக்கிறாங்க, ஹிந்தி மொழி வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க திமுக, இதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க சார்? இது பாஜக தான் சொல்லல, இந்த பிஜேபி ஒரு கட்சி இருக்குல்ல சார், எல்லாம் வந்து இந்த எங்க சென்னையில ஒரு இடம் இருக்குது, அங்க சுத்த வேண்டிய ஆட்கள் எல்லாம் மொத்தமா ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்குது. இந்த ஏரியா பேர் சொல்லக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். அங்க சுத்த வேண்டிய ஆள் மொத்தமா டி நகர்ல சுத்திட்டு இருக்குதுங்க. இந்த பாக்கணும் முடியும் அந்த இடம், அங்க சுத்த வேண்டிய ஆள் ஃபுல்லா டி நகர்ல சுத்திட்டு இருக்குதுங்க. ஏன் சார் நான் என்ன கேக்குறேன், 5 சப்ஜெக்ட் சார் ஒரு குழந்தை படிக்க வேண்டியது, எக்ஸ்ட்ராவா 3வது ஒரு சப்ஜெக்ட் வந்து 6 சப்ஜெக்ட் ஆகாதா சார்? அப்ப ஓவர்லோடா இல்லையா சார்? அது முதல் விஷயம், அது ஓவர்லோடா இல்லையா? அப்ப அதையும் திரும்ப இந்த பிள்ளைங்க படிக்கணுமா இல்லையா சார்? திரும்பவும் நீங்க வந்து அதுல பாஸ் பண்ணணுமா இல்லையா சார்? பொது தேர்வுன்னு எங்க சார் வைக்கிறோம்? நம்ம 10, 12 வைக்கிறோம் சார். அது என்ன சார் 3வது, 5வது, 8வதுன்னு? அப்ப நோக்கம் என்ன சார்? தயவு செஞ்சு சொல்லுங்க சார். நோக்கத்தை பேசுவேன் நான். நீங்க நேரடியா பேசுற வார்த்தையை நான் சொல்லல, அது நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை சொல்லுங்க. அப்ப நீங்க படிப்பறிவு வரக்கூடாதுன்னு முடிவு பண்றீங்க, சொல்லுங்க. அப்ப நீங்க வந்து படிப்பறிவு கூடாது, திரும்ப நம்ம எல்லாம் கற்காலத்துக்கு போனோம். ஒரே பிரச்சனை, சூத்திரே இங்க படிச்சுட்டான், உயர்கல்வியில நம்பர் 1 இருக்கிறான். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஆதிக்கம் செலுத்துறது தமிழர்கள் தான் செலுத்துறாங்க. அது கூகுள்ல இருந்து மைக்ரோசாப்ட்ல இருந்து எல்லா இடத்துலயும் தமிழர்கள் தான் இருக்காங்க. இன்னைக்கு நாசால வந்து முக்கியமான இருக்கிறவங்க யாரு? இருமொழி கல்வியில படிச்சவங்களா, மும்மொழி கொள்கையில படிச்சவங்களா? ஒரு அறவேக்காடு அண்ணாமலை ஒண்ணு இருக்க, அது மும்மொழி கொள்கையில கல்வி படிச்சுட்டு வந்ததா, இருமொழி கொள்கையில படிச்சுட்டு வந்ததா? சொல்லுங்க. தமிழிசை எந்த இதுல படிச்சுட்டு வந்தாங்க? மும்மொழி கொள்கையில படிச்சுட்டு வந்தாங்களா? சப்ஜெக்ட பேச சொல்லுங்க சார். நீங்க படிக்கிறதுக்கு இருமொழி கொள்கை தேவை, நீங்க ஈஸியா பாஸ் பண்றதுக்கு இருமொழி கொள்கை தேவை. அப்புறம் கேட்டா நாங்க வந்து இந்த இதுன்னு சார் நான் கேக்குறேன்,
மொல்லமா வந்து மெதுவா நீங்க ஒரு மொழிய மும்மொழி கொள்கைன்னு கேட்கற நீங்க பெரிய அறிவாளிங்க மாதிரி நீங்க பேசுறீங்க. எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? நாங்க வந்து ஹிந்தி சொல்லல, 22 மொழிய வந்து ஏதாவது ஒரு மொழி சொன்னோம். அப்படியா? சரி, 2 விஷயம் செய். முதல்ல 8வது அட்டெண்டன்ல இருக்கிற 22 மொழியையும் அங்கீகரிச்சிரு, அலுவல் மொழியை ஆக்கிடுங்க. 1. 2வது, நீண்ட நாளமா உயர் நீதிமன்றத்துல தமிழ வழக்காடு மொழி ஆக்கணும்னு சொல்றோம். இந்த 2த்தையும் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க உட்காந்து பேசுவோம். உங்க என்னன்னு எங்களுக்கு தெரியும். எளிமையா கேக்குறேன், இந்த 2த்தையும் உங்களால செய்ய முடியுமா? செய்யாம அப்ப நீங்க ஒரு மொழியை திணிக்காம வேற என்ன செய்றீங்க? இப்போ தமிழுக்கான நிதி எவ்வளவு, சமஸ்கிருதத்துக்கான நிதி எவ்வளவு, ஹிந்திக்கான நிதி எவ்வளவு? ரொம்ப பழைய வசனம் தான் திரும்ப திரும்ப கேட்கிறேன் சார். விவேக் சொல்றதை நான் திரும்பவும் கேட்கிறேன் சார். ஏன்னா பேர் வச்சு சோறு வச்சு தான் சார் கேட்கணும். விதவிதமா பேர் வச்சுக்கிறீங்க, விதவிதமா சில விஷயங்கள்லாம் என்னால பேச முடியல வெளிப்படையா. நான் பேசிடுவேன், ஆனா ரொம்ப தப்பு பண்ணுது பிஜேபி. தமிழ்நாட்டு மண்ணையும் மக்களையும் உணர்வையும் தெரியாம புரியாம இதோட விளையாடுறீங்க. திரும்பவும் சொல்றேன், இது நெருப்பு மாதிரியான ஒரு சப்ஜெக்ட். தொட்டுட்டீங்க, விட்டுட்டு போயிடுங்க. இது பண சம்பந்தப்பட்டது இல்ல, உணர்வு சம்பந்தப்பட்டது, உரிமை சம்பந்தப்பட்டது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. புரிஞ்சுக்கணும். சோ அதை நீங்க பேசும்போது நாங்க எந்த விலை கொடுத்தும் காப்பாத்தும். நீங்க காட்டுற பூச்சாண்டிகளா பயப்படுற ஆளுங்க நாங்க இல்ல. பல்வேறு தகவல்களை பகிர்ந்தீங்க சார். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.